எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரச்சனை வரும். திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும், நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சு சிஎம் ஆனாலும், எதுனா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். பிரச்சனை வராமல் இருக்காது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்னா, தண்டனைகள் அதிகமாகணும். இப்போ தப்பு பண்ணுறானா, இவன் தான் பண்ணுறான், அப்பயே இதாகிடுச்சா, அப்பயே அந்த பிரச்சனை முடிச்சிடணும் இல்லையா? அவனுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த இதில் இருக்கியா, ஆயுத படிக்க போ, அங்கே போ, அப்படியே மாற்றி விடுவாங்க. தவிர அதுக்கு பெரிய தண்டனை கொடுத்தாங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து தப்பு பண்ணால் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றதுக்காக யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இப்படி தான் பண்ணணுமே தவிர சும்மா நம்ம கிள்ளி விடக்கூடாது, அதை அடுத்து விட்டுறணும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து மற்ற துறைகளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதாவது வந்து இது வந்து எப்போ இருக்கிறது தான், இப்போ இருக்கிறது இல்லை, இது எப்போலேருந்தே இருக்கிறது தான். அதாவது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருந்தாலும் ஒரு பணக்காரங்களும் போனால் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை, நம்மளுமே இல்லாதப்பட்டவங்க போனால் அவங்களுக்கு கூட தனி மரியாதை. பணக்காரன் வந்தால் வாங்க சார் சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் போனால் அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழை மக்களுக்கு தான் அவங்களோட சேவை தேவைப்படுது. பணக்காரங்களுக்கு அவங்க சேவை தேவைப்படாது. ஏன்னா அவங்க கூட காசு இருக்கும், அவங்க எப்படி வந்து அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனால் ஏழை மக்கள்கிட்ட எந்த ஒரு பணமும் இருக்காது. அதுக்கு பூர்த்தி பண்ண தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் இந்த ஒரு வேறுபாடு காட்டாமல் இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் அதாவது பொள்ளாச்சி இஷ்யூவில் வந்து அதிமுக ஆட்சியில் வந்தபோது நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து நிறைய பேசினாங்க. நிறைய பேர் பேசினாங்க. எவ்வளோ பேர் ட்விட்டரில், யூடியூப், ஃபேஸ்புக் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் யாரும் பேசலை. அது என்ன ஒரு எதுவும் தெரியல. ஓகே, அது வந்து அவங்களுடைய படம் இஷ்யூவாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ண முடியல. நாமளும் நிறைய பேசாச்சு, அவங்களும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா ஆக்டிங் பண்ணுறாரு. அதனாலேயே இவருக்கு சிஎம் கனவு வந்துடுச்சா, அதனாலே தமிழ்நாடு மக்கள் வந்து சிஎம் ஆகிடுவாங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார் மேடையில். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் சினிமாவிலேருந்து வராத கட்சி எந்த கட்சி? ஒரு கட்சி இருக்குது, பாமக இருக்குது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து சினிமாக்காரன்னு ஓட்டு போட மாட்டீங்க, சிஎம் ஆக்க மாட்டீங்க. அப்போ அவர் போட்டு ஜெயிக்க வைங்க, சிஎம் ஆக்குங்க. ஏன் ஆக்க மாட்டீங்க? சரி, ஓகே. அதனால் சினிமாக்காரங்க வந்து நீங்கள் வந்தால் கேவலமாக பார்க்குறீங்க, ஓகே. அதே உங்கள் ஆட்சியில் சினிமாக்கார ஒருத்தர் எம்பியாக இருக்கார். ஏன் அவர் சினிமாக்காரர் தானே? சினிமாக்கார நாங்கள் ஒரு எம்பி ஆக்க மாட்டேங்க, நீ வெளியே போங்கன்னு ஏன் அனுப்பிச்சி விடுதானே? ஏன் அவர் எம்பி ஆக்குனீங்க? அதிமுகவிலையும் சினிமாக்காரங்க இருக்காங்க, திமுகவிலையும் சினிமாக்காரங்க இருக்காங்க. துணை முதலமைச்சரே ஒரு சினிமாவில் தான் வந்திருக்காரு. சிஎம்மும் படத்தில் இது பண்ணியிருக்காரு. எல்லா கட்சியிலும் பிஜேபிலையும் சினிமாக்காரங்க இருக்காங்க. எல்லா கட்சியிலும் சினிமாக்காரங்க இருக்காங்க. அதாவது இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு காமெடி ஒன்று ஞாபகம் வருது. நம்ம கோபி சுதாகர் காமெடி தான் இப்போ ஞாபகம் வருது. என்னன்னா, அவர் வந்து லீவு கேட்பார். என்ன சொல்லினா, எங்கள் பாடி செத்து போச்சு அப்படின்னு. என்ன பழைய கான்செப்ட் தர, புதுசாக போய் யோசிச்சு வாடா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் பழைய கான்செப்ட். புதுசாக என்ன ஒரு எடுத்துன்னு வாங்க. பார்த்தாலும் அந்த பழைய சினிமாக்கார கூத்தாடி அதே சொல்லுங்க. புதுசாக என்ன கொண்டுவாங்க. எங்களுக்கே பேசி போர் அடிச்சு பற்றி பேசி பேசி உங்களுக்காக ஒரு மைண்ட் செட் இருக்கணும். நம்ம இதை பற்றி பேசுகிறோமே தப்பாச்சு, நம்ம சொல்கிறோமே நம்ம பின்னாடி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க மாட்டேறீங்க. அப்படியே அடிச்சு விடுவோம். ஏதோ நம்ம வாய் தானே, காசு தராங்கன்னா பேசுகிறோம் அப்படின்னு பேசுகிறீங்க. அவங்களுக்கே தெரியும், உங்களுக்கு மனசாச்சு இல்லையா நம்ம இதுமாரி பேசுகிறோமே அப்படின்னு. தப்பு தானே அதுவும். உங்கள் மனசாச்சு தெரியும் தப்புன்னு. ஆனால் நீங்கள் வந்து வெளியே வந்து பேசினா தான் காசு தருவாங்க அப்படின்னு பேசுகிறீங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க இதுமாரி தான். சினிமாக்காரங்க ஏன் சினிமாக்காரங்க வந்து நாட்டை ஆளக்கூடாதா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்களும் மனுஷன் தானே. சினிமாக்காரன் ஆண்டானா தப்பு? அவர் ஒன்றும் எதுவுமே தெரியாமல் வரல, எல்லாம் தெரிஞ்சு தான் அந்த அரசுக்கு வந்திருக்காரு. தளபதி விஜய் அவருக்கு வந்து ஒரு 2 lakhs கொடுத்தாரு இல்லையா இந்த இஷ்யூக்கு. இதை வச்சு என்ன ஒன்று அவரை தாக்குவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி நம்ம சொன்ன மாரி நம்ம வாய்முகம் தான் பழிச்சு போச்சு. அதேமாரி என்ன சொல்கிறாங்கன்னா, 200 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர், ஒரு பெரிய ஹீரோ, ஒரு அரசியல் கட்சி தலைவர், வெறும் 2 லட்சம் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவர் சொந்த காசு, அவர் உழைச்ச காசு. அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது பெரிய காசு தான். அதை பற்றி யாரும் இங்கே வந்து கேட்கப்படுறது கிடையாது. அப்படி சொல்கிற நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஒன்றும் தெரியல. அதே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 40,000 கோடி கிட்ட தமிழ்நாட்டோட பட்ஜெட் இருக்குது, நீங்கள் வேறு 5 லட்சம் கொடுக்குறீங்க. சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற 5 லட்சம் வந்து உங்கள் காசு கிடையாது, அது கவர்மெண்ட் காசு, அது மக்களுடைய காசு. மக்களுடைய காசை நீங்கள் அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் தான் தரீங்க. சாராயம் குடிச்சு செத்து போனால் 10 லட்சம், இந்த இஷ்யூக்கு வந்து ஒரு 5 லட்சம். ஓகே, அதை விட்ருவோம். மக்கள் காசு எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவர் கொடுக்குறாரு, அவர் தனிப்பட்ட விஷயம். அது வந்து பார்க்குறாருல, அங்கே ஒரு ஆறுதல் கிடைக்குதுல்ல அவங்களுக்கு. அது ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாருல, அதுக்கே ஒரு பெரிய மனசு இல்லை. அது அவர் காசு தானே. அதனால் கட்சி காசா இல்லையே, அது அவர் காசு தானே, நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா?